ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸாமுக்கு வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வீடியோ தான். 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2025 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் தான். 2025 ஒரு முக்கியமான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே இப்போ ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு மார்ச்சில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அடுத்து வந்து ஜூன் ஜூலை அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் இந்த 2 மாதத்தில் 2 எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் தான் இது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து 2024 பப்ளிக் எக்ஸாம் எழுதி அதில் ஃபெயில் ஆன மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின் பேப்பரு. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள கொஷின்ஸை நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் எப்பவுமே அப்படி தான், ப்ரீவியஸ் இயரில் வந்து நடந்த பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் மெயின் பப்ளிக் எக்ஸாம்லேருந்து அப்படியே கேட்க மாட்டாங்க. பட் அதுக்கடுத்து நடக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் லாஸ்ட் இயர் 2023 நடந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்லேருந்து 2024 பப்ளிக் எக்ஸாமில் நிறையா கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி இதில் உள்ளதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சேம் கொஷின் ஒரு சில கொஷின்ஸ் வரலாம், பட் சேம் மாடல்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். குறிப்பாக 5 மார்க்கில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மெயினாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் பிடிஎஃப் லிங்க் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ மஸ்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் z = 2 + 3i × 1 - i அப்படிங்கிறப்ப ஃபைன் z இன்வர்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோ தட் தி ஈக்குவேஷன் 2x² - 6x + 7 = 0 cannot be satisfied by any real values of x. ஸோ இந்த கொஷின். ஸோ அடுத்தது f(x, y) ஷோ தட் f(x, y) = x² + 5xy - 10y² / 3x + 4 7y is a homogeneous function of degree 1 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். வெரி ஈஸி கொஷின். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும் பை எலிமினேட்டிங் த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். 2 மெத்தட் இருக்கும், ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அண்ட் ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன்ஸ். பட் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். வெரி ஈஸியான கொஷின். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட். வெரி ஈஸி கொஸ்டின். ஸோ அடுத்தது ஆப்டேட் த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபார் விச் 3, 4, 2, -7 are the ends of the diameter. So very important. அடுத்து probability distribution செகண்ட் 11th யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது tan இன்வெர்ஸ் அந்த வேல்யூ ஃபைன் பண்ணணும். tan இன்வெர்ஸ் ஆஃப் tan of 5π/4. ஓகே, ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இன் 2, அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். வெரி ஈஸி. எல்லாமே பார்த்துங்க. 3 மார்க் பாருங்க. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். அண்ட் அவங்க வந்து எந்த மெத்தட்லாம் சொல்லலை. என்ன மெத்தட், காசியன் எலிமினேஷன் மெத்தடா, ஜோர்டான் மெத்தடா, லைக் எதுவுமே அவங்க வந்து சொல்லலை. தே ஒன்லி ஆஸ்க்டு ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ தென் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் பயன்படுத்தி மேட்ரிக்ஸோட ரேங்க் ஃபைன் பண்ணலாம். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் கேட்டிருக்காங்க. 12th சாப்டர் 34. வெரி ஈஸி. 12th சாப்டர் ட்ரூத் டேபிள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது செகண்ட் சாப்டர் 6 - 6 + 8i. வெரி ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸ்கொயர் ரூட் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் ரெண்டுலேருந்து நல்லா ஏதாவது ஒன்று கேட்பாங்கன்னு. ஸோ அது கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது சால்வ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு சால்வ் பண்ணுறது ஈஸி தான். எவாலுவேஷன் எல்லாம் அகெயின் 5 மார்க் பாருங்க. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் ரேங்க் வந்து ஃபைன் பண்ணணும். ஈஸியான ஒன்று. ஏரியா ஆஃப் த ரீஜியன் அதுவும் ரொம்ப ஈஸி தான். சென்டர் ஃபோக்கி வெர்டிசஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சேம் அந்த ஏ கொஷின் 42ல் ஏ இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு ஈஸியான கொஷின். ஆங்கிள் பிட்வீன் த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அண்ட் 6th சாப்டர் வெக்டார் அல்ஜிப்ராலேருந்து வெக்டார் மெத்தட் 4 சம் இருக்கும். மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க எப்பவும் போல். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள். 11th சாப்டர் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஏ பைனாமியல் வெரைட்டி எக்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி மீன் அண்ட் வேரியன்ஸ் கொடுத்துட்டாங்க 2 and 1.5. தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். வெரி ஈஸி. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் = 0, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் = 1, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் greater than or equal to 1. வெரி ஈஸியான ஒரு கொஷின். அடுத்து அகெயின் எவாலுவேஷன் ஆர்குமெண்ட் கொஷின் செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஈஸியான கொஷின் தான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்துச்சுன்னா பப்ளிக் எக்ஸாமில் உங்களால் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு. ஐ வில் ஷேர் த பிடிஎஃப் லிங்க் ஆன் மை வாட்ஸ்அப் சேனல். ஸோ மஸ்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஐ வில் ப்ரொவைட் த பிடிஎஃப் லிங்க் இன் மை டிஸ்கிரிப்ஷன். ஸோ click on and download that. Okay, all the best.